பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு மணிப்பூர் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னு விமர்சனங்கள் வருது. இந்தியா முழுவதும் அந்த நிலையைத்தான் நாம் சந்திப்போம். பல மாநிலங்களில் இந்த நிலை தான் உருவாகும் அப்படின்னு சொன்னேன் நான். இது மிகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லணும் இல்லையா? இப்போ கோவிட் வருதுன்னா கோவிட் வரப்போகுது, கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லணும்ல. அதே மாதிரி தான் இது. இப்போ ஒரு தமிழ் கவிஞரான கனிமொழி பிரதமர் தமிழ் பேசுறதையும் திருக்குறள் சொல்றதையும் வரவேற்கதானே செய்யணும். திருக்குறளை நான் சொல்றேன், தமிழ் வந்து தொன்மையான மொழி நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக வந்து எனக்கு ஓட்டு போடுங்க. நான் திருக்குறள் தெரிஞ்சுக்கிறது அவருக்கு நல்லது. திருக்குறளை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் தாண்டிடுச்சது. அதை தாண்டி நீங்கள் வந்து திருக்குறளை சொல்கிறதுனால தமிழுக்கு ஏதோ சேவை பண்ணியிருக்கீங்கன்னா, யாருமே பேசாத சான்ஸ்கிரிட்டுக்கு நீங்கள் ஒதுக்கியிருக்க நிதிக்கும் தமிழுக்கு நீங்கள் ஒதுக்கியிருக்க நிதிக்குலையுமே உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியுது.